வணக்கம் சென்னை, இது உங்கள் லோக்கல் லேகா. தேர்தல் களம் சூடு பிடிச்சா வாக்குறுதிகள் சும்மா சரவடியா வெடிக்கும். அந்த வரிசையில நம்ம எடப்பாடியார் இப்போ ஒரு நாஸ்டால்ஜிக் கார்டை இறக்கி இருக்காரு. அம்மா காலத்துல ஹிட் அடிச்ச அந்த இலவச ஸ்கூட்டர் மானியம் திட்டத்தை இப்போ தூசி தட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு இபிஎஸ். இதோ அந்த அதிரடி காப் 7 விவரங்கள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் பிரம்மாண்ட தேர்தல் அறிக்கையின் முதல் கட்டமாக இந்த ஸ்கூட்டர் மானிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் 2016இல் அறிவித்து பின்னர் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அம்மா ஸ்கூட்டர் திட்டத்தை இப்போ மீண்டும் அதிமுக ஸ்கூட்டர் திட்டமாக ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க அரசு தரப்பில் ரூபாய் 25,000 அல்லது வாகனத்தின் விலையில் 50% மானியம் வழங்கப்படும் என்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம். கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் இப்போ பெண்களின் வாக்குகளை குறிவைத்து எடப்பாடியார் இந்த மூவை எடுத்திருக்காரு. திமுக 1000 ரூபாய் கொடுக்குது, நாங்க உங்க வாழ்க்கையே வேகமா ஓட ஸ்கூட்டரே தரோம்னு அதிமுக தரப்பு இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குபவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் உண்டுங்கிற புது அப்டேட்டையும் அதிமுக டீம் உள்ள சேர்த்திருக்காங்களாம். 2026இல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விண்ணப்பிக்கும் அனைத்து தகுதியான பெண்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் இந்த மானியம் உடனே வழங்கப்படும்னு இபிஎஸ் உறுதி கொடுத்திருக்காரு. கண்ணா, பழைய பாட்டுக்கு இப்போ புது ரீமிக்ஸ் போட்டிருக்காரு எடப்பாடியார். 2016ல இந்த திட்டம் ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு. இப்போ 2026ல உதயசூரியன் வெளிச்சத்தை இந்த ஸ்கூட்டர் வெளிச்சம் மறைக்குமா? மானியம் தர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பெட்ரோல் விலையும் ஏறிக்கிட்டே போகுதே, அதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் போடுங்க பாஸ். இட்ஸ் a race for the female vote bank பாஸ். எடப்பாடியாரோட இந்த ஸ்கூட்டர் மானிய திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது தேர்தல்ல அதிமுகவுக்கு கை கொடுக்குமா? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் எலெக்ஷன் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேகா. இனிமேதான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.